கைஸ் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட பென்சியோட ரிசப்ஷனுக்காண்டி நாங்கள் போகிறோம். அழகிகள் போட்டுக்கு போகிற மாதிரி வாங்க. ஒவ்வொரு அழகியும் வாங்க. ஹாய் சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வாங்க. ஆறு சங்கத்திலேயே சீனியர் மெம்பர். இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஊரில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தங்கிட்டு இந்த மாதிரி ஆமாம் இந்த ஊரில் வந்து வீடு எல்லாமே சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி வந்து ஒரு கன்னியாகுமரின்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு நியூ பிளேஸ். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆமாம், இப்போ நாங்கள் போய் எங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணி போனால் மேக்கப்லாம் போட்டுட்டு ரிசப்ஷனுக்கு அவள் ரெடியாக இருப்பாள். நாங்களும் போய் அவளோட ரிசப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போ சாப்பாடு தான் ரெண்டாவது விஷயம். நாங்கள் சாப்பாடு தான் வந்தோம். நாங்கள் வந்து ஆஃபீஸ் கட் பண்ணணும், செகண்ட் விஷயம் சாப்பிடணும். இது ரெண்டுத்துக்கு வந்தோம். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், சாப்பிட்றோம், நல்ல ஒரு vlog எடுக்கிறோம். இங்கே பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்க வேண்டிய ஒரு டான்ஸ். அவனோட டான்ஸ் வந்து நான் ஃபேன் ஆகிட்டேன். ட்ரெயின்லேருந்தே அவனோட டான்ஸுக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன். அந்த பையன், குட்டி பையன். ஆமாம், பெனிஷ் அண்ட் பென்சிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ். இதில் இதுல என்ன தெரியுமா முக்கியமான விஷயம், கிஃப்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டு வச்சுட்டு அதுதான் வந்து ஹைலைட். நாங்க ட்ரெயின் கிடைக்கல, ட்ரெயினால ப்ராப்ளம் வந்து ஒரு கட்டம் போய் ஆனா ட்ரெயினாலே பத்மா ஃபேஸ் வந்துருது. கண்ணா இங்க ஓ மூஞ்சி தான் கொஞ்சம் அப்பாவியா இருக்கு. மூஞ்சி மட்டும் தான். பத்மா. ஆமா, பத்மா தான் இங்க ஃபேமஸ். பென்சி விட பத்மா தான் இங்க ஃபேமஸ். பென்சி கல்யாணத்தில் பத்மாவின் சம்பவம் ஹெட்லைன் கிடைச்சிருச்சு எனக்கு. இதை போடுறோம் ஏன்னா இவ பண்ண சம்பவத்தினால தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம். கிஃப்ட்டை விட்டோம் எல்லாத்தையும். படாத பாடே இல்லை. நீ கண்ண வச்சா பென்சி. இந்த சீரீஸ் ஃபுல்லாக என்ன தெரியுமா, அவன் கல்யாணத்துக்கு தான் நம்ம வந்தோம். இவளால் ட்ரெயினை விட்டு சீட்டை விட்டு இதில் மேடம் வேறு இதுக்கு போகணும் அதுக்கு போகணும்னு கேட்குறாங்க. நம்ம போகிற போகக்கூடாதுலே, நீ போகவே கூடாது. நீ பண்ண தப்புக்கு நீ போகவே கூடாது. வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. திடீர்னு பென்சி இந்த மாதிரி கெட்டப்ல பார்க்குறப்ப அழகா இருக்கா, லட்சணமா இருக்கா. திடீர்னு ஒரு மாதிரி வெல் எஜுகேட்டட் மாதிரி இருக்கா. 4லேருந்து கல்யாணம் பொண்ணாயிடும். நெக்ஸ்ட்டு கல்யாணம் பொண்ணு இந்த பொண்ணு இல்லைன்னா இந்த பொண்ணாக இருக்கும் கைஸ். இந்த 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் அவங்க 2 பேர் கல்யாணத்தில் நம்ம vlog எடுப்போம். ஓகே வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஐயா என் கல்யாணத்தை பற்றி யாரும் கேட்காதுங்க, நடக்காது. எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ் நாங்கள் தான் வந்து வாங்கினோம். வாங்கி வந்து அவ காசில் தான் வாங்கினா. ஸ்டிச் பண்ணதும் அவ காசில் தான். ஜஸ்ட் அவங்க கூட போய் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். பட் அது எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து வந்ததே பென்ஸோட ரிசப்ஷன் தான். ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு கெஸ்ட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ இங்கே கேங்க பாருங்கள், அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்க? மேட்ச். ஷாலினி அவங்க வந்து ரிசப்ஷனில் பார்க்கறது பிஸியாக இருக்காங்க. ஷாலினி திரும்புங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பத்மா அடுத்து என்ன சம்பவம் பண்ணலான்னு யோசிச்சுருக்கீங்க? கரெக்ட். அதான் சரி இதை வந்து அக்னி கொண்டதில் ஏரியல அங்கே ஒரு கேட்டகரி கேட்கவே கூடாது. அவங்க வந்ததுலேருந்து ஜிகிஜி ஹாய் சொல்லுங்க. பார்க்காதே பார்க்காதே. ஃபைனலி என் தானே தலைவி சும்மா பேபி டால் மாதிரி வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாலே இப்போ வந்து எங்களோட vlogல ஒருத்தர் இருக்கான் புதுசா. டேய் தம்பி, ஓய் என்னடா அழகா அந்த அக்கா தான் பார்த்துட்டே இருப்பியா? உனக்கு அக்கா வேணும். அந்த இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. போட வீடியோடா, யூடியூப் சேனல்டா. ஏய் அவனை கடவா, அவனை ஹாய் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் டு புனிதா vlogs சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் டு புனிதா vlogs. அவ்வளோதான். இந்த பையனை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறப்போ ஒரு பையன் சொன்னேன், அது இந்த பையன் தான். அந்த பால்வடி மூஞ்சி இவர் தான்.
சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்டா, சேம் டியூடா. இந்த தம்பியை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த தம்பி தான் வந்து ஒரு மாதிரி சேட்டை பிடிச்ச தம்பியாகவே இருக்கிறான். ஏய் தம்பி, இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி உன்னை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கேன் பெருமையா. ரொம்ப சேட்டை பிடிச்சி சரி ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன்லாம் என்ன ஆன்ட்டின்னு கூப்பிட்ற லெவலுக்கு பேசிக்கிட்டே இருந்தா இப்படி ஸ்டார் கூப்பிட்டு அடிச்சுக்கோங்க. நீ சொல்ற சப்ஸ்கிரைப் புனிதா பிளாக், நீ நல்ல பையன் தானே. அந்த பையன் சொல்லுவான் பாருங்க, இவன் ஒரு மாதிரி ஸ்மார்ட் பாய். இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெயின்லேயே எனக்கு வந்து பிடிச்ச பையனா இந்த பையன் இருந்தான். அந்த ட்ரெயின்லேயே வந்ததுலேயே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸம் பையனா இவன் தான். இந்த பையன் மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி ஹேண்ட்ஸம் பாயாக இருந்தான். அவனையும் போக வச்சுட்டாங்க. என் வாழ்க்கையில் என்ன பையனே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல? கைஸ், நாங்கள் நல்லபடியாக ரிசப்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் பந்திக்கு வந்தோம். பந்திக்கு வந்த கையோடு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எப்போவுமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். வீடியோஸ் அதை பற்றி அதுக்கு யோசிப்போம். சரண்யா கொஞ்சம் நவுந்து உட்காரவும். ஒருத்தி என்னன்னா வந்து ஐபிஎல்லே பார்ப்பா. நீ கொஞ்சம் இப்படி வீடியோ எடுக்கிறலாம் இல்லை, பேசிக்கினே இருக்கிறது. என் வீடியோவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா எனக்கு இன்னைக்கு தான் போய் தெரியும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஸோ நாங்கள் எதுக்கு வந்துட்டோம்னா, நாங்கள் எப்பயும் போல் எங்களோட சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளை வந்து நாங்கள் ப்ளஸ் பண்ணிட்டு பென்சியை ப்ளஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். அங்கே வந்து இப்போ வந்து இவங்க 2 பேர் கிரிக்கெட் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ஆர்சி, ஆனால் நான் நாளைக்கு தான் மேட்ச் பார்ப்பேன். இவங்க ஆர்சி ஃபேன், அதனால் அவங்க இன்றைக்கி மேட்ச் பார்ப்பாங்க. நாங்கள்லாம் சிஎஸ்கே ஃபேன். நாங்கள் டெய்லி மேட்ச் பார்ப்போம். அடுத்த 2 பேர் வந்து மாமியார் மருமகள் சண்டையை வந்து முடிச்சு வச்சுருக்கோம். அங்கே பாருங்க, மாமியார் மருமகள் சண்டை வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எப்படி ரூம் போயிட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படியாச்சும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்னென்ன ஐட்டம் சாப்பிட்றோன்றதை ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், எங்கள் பாட்டி சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து பந்திக்கு முந்திக்கணும்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நாங்கள் பந்திக்கு முந்திக்கிட்டோம். கொஞ்சமே இல்லாமல் 2 பேக்கெட் 2 டப்பா கேசரி நான் கேட்டோம். 2 times கேசரி வாங்கியிருக்காங்க பாருங்க. கேசரிலாம் கொடுத்தா நான் எங்கே வேணாலும் போவேன். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. நானே உங்களுக்கு என்னுடைய இலையை வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இன்னும் எங்களுக்கு ரைஸ் வைக்கல. அது ரைஸ் வைக்கிறதுக்குள்ள நாங்கள் சாப்பிடுவோம். மேபி ஃபோட்டோ இருந்தால் உங்களுக்கு அனுப்புகிறோம். நாங்கள் நல்லபடியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பென்சியோட கல்யாணத்தில் வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். மாப்பிள்ளை வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து கண்டென்ட் வந்துச்சு கைஸ். என்னன்னா, கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்காங்க. அந்த ஐடியோட நேம் வந்து டைனாமிக்ஸ் என்ன சொன்னால் லைக் இங்கே தான் இருக்கா. இங்கே பேர் பத்மாவதி, ஐயம் பத்மாவதி, இல்லை அது பத்மாவதி ஏதோ ஒன்று போட்டு பத்மாவதி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அது என்ன டைனாமிக் வேர்ல்ட். இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்க்குறேன். இந்த பியூர் சோல், லைஃப் அஸ் மேஜிக். அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸை வந்து பின்பற்றுறேன்னு சொல்லிட்டு கரீனாவை கண்டு காதலில் விழுந்து. ஆனால் வர்கீஸ் சொல்லிட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. தாண்டி ஒரு இதை போட்டு நல்லா இருக்கா காஞ்சனா படத்தில் சொல்ற மாதிரி இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நல்லா இருக்குன்னு ஒரு டைம் தான் சொல்ல முடியும். 2 டைம் சொல்லலாம், 3 டைம் சொல்லலாம், 30 டைம் ஒரே வார்த்தை சொன்னால் நம்மளாம் என்ன ஆகுது? சிரிப்பு வேற வருது கைஸ். வேணாம் அவகிட்ட போக வேணாம் கைஸ். அப்புறம் வந்து அவன் வந்து குலைச்சிருவான். ஆமாம், அவள் கொஞ்சம் வந்து நல்லா ஆக்சுவலி இதுவே நான் சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன கலாய்ச்சாலும் அவங்க வாங்கிக்கணும், நம்ம கலாய்ச்சா மட்டும் வாங்கிக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு யாரை சொல்றீங்க? ஒன்றை சொல்ல நான் பொதுவாக சொன்னேன். பொதுவாக இந்த பத்மா மாதிரி பொதுவாக சொன்னேன். என்ன கலாச்சாரம் வாங்கிட்டு தானே இருக்காங்க. ஏன்னா அது அதுவாக கிரியேட் பண்ணிடுறா. பத்மா வீட்டில் தான் கண்டென்ட்டே வந்து கிரியேட் பண்ணிட்டு பார்த்துக்கோ. உண்மையில நினைச்ச கண்டென்ட் ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு பொண்ணை வச்சு நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவள் எது பண்ணாலும் எனக்கு 7 தான் பண்ண முடியுது. நான் அவள் கை காலை கட்டிட்டு அமைதி உட்காரினாலும் அது 7 தான் பண்ண முடியுது. என்கிட்ட ஒரு புத்த மாதிரி நீங்கள் போட்டிருக்க ஸ்டோரியை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. டைனாமிக் லைஃப் ஸ்டைல் மாதிரி எனக்கு அவள் ஐடியோட நேரை பார்த்தா தான் ஒரு மாதிரி என்னது இது இதெல்லாம் எப்படி என்ன ஆகும் போது தெரியலங்க. இந்த உலகம் வந்து எதை நோக்கி போயிட்டு தெரியல. ஒன்றுக்கு இருமல் வந்துட்டே இருக்குது. ட்ரிப்பு வந்தால் ஒரு நோயாளியாக இருக்குது, வந்து உளவாளியாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறதே தெரியல. அது ஒரு உலகத்தில் இருக்குது. இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ட்ரிப்பு வரணும், அந்த ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், அதை வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்க்கறதுக்குள்ள ஒரு
ஒரு படாத பாடி பண்ணி இங்க பாருங்க ஒரே போட்டோஸ் தான் இந்த போட்டோஸ் எடுத்தாச்சு ஒரு போட்டோ 10 டைம் எடுத்து அந்த 10 போட்டோ நல்லா இருந்தாலும் இவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாரும்? தயவு செஞ்சு ஒரு 4 போட்டோ போதும். இது நல்லா இல்லையாண்டி நீங்களே பாருங்க மக்களே, இந்த போட்டோ நல்லா இல்லையா? இது நல்லா இருக்கான் இது நல்லா இருக்கான் இது நல்லா இல்லையா இது சில பேர் இந்த அழகா சொல்லுவாங்கல்ல, ஹீரோயின் இவன் வந்து அப்பப்போ அப்ஸ்கவுண்ட் ஆயிடுவா கேட்டா அவன் வந்து பேரலைக்கு சொல்லி ஊரெல்லாம் சுத்திப்பான். கிண்டல் எபிக்கா வருது அப்படி இருக்கா இல்லைன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, எங்க ஆஃபீஸ் மேட் எல்லாமே நீங்க பாப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். கௌசிக்கு ஆதரிக்கிறவங்க அவளோட ட்ரெஸ் கலருக்கு ஒரு ஹார்ட் அனுப்பிச்சிடுவாங்க. எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க பிங்க் கலர்ல வந்து ஹார்ட் கொடுங்க. அப்ப நாங்க புரிஞ்சுக்கிறோம் எங்க மேல தப்பா இல்ல அவன் மேல தான் தப்பான்னு. இப்ப பாத்தீங்களா, கண்டென்ட் கிடையவே கிடையாது. வாலண்டியரா வந்து மம்பள மாட்டிப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த பசங்க. இப்ப பார்த்தாலே நான் சொல்றேன் அமைதியா இது பொறுமையா இருக்கீங்க. நெவர் வெயிட் பண்ணி அமைதியா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். இத்துடன் பென்ஸோட ரிசப்ஷன் vlog வந்து முடிஞ்சிருச்சு. இந்த vlogல என்ன பார்த்துருக்கீங்கன்னா, ஊர் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து ஒரு ஆப்டான பிளேஸ். இந்த பிளேஸில் வந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்க வரலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக கன்னியாகுமரி வரலாம். நாங்கள் எக்ஸ்பெஷலி வந்து ரொம்ப டயர்டில் வந்தனால எங்களால் பெருசாக எதுவுமே கவர் பண்ண முடியலை. கவர் பண்ணது எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களோட வீடியோஸில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.